Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. லாஸ்ட் வீடியோவில் இந்த பட்டு சாரியை கன்வெர்ட் பண்ணி 5 வயசு பொண்ணோட பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு பட்டு பாவாடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே மெஷர்மெண்ட்டை வச்சு பட்டு சட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாடி பாவாடையில் வந்து பாடியோட மெஷர்மெண்ட் 11 இன்ச் வச்சோம். இப்போது சட்டைன்றதுனால அதை விட ஒரு 3-4 இன்ச் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த 11 கூட ஒரு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சட்டையோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் அளவு, நம்ம எடுத்த அளவு வந்து 11 இன்ச்சஸ். இதுலேருந்து 1 இன்ச் கழிச்சிக்கலாம். இதே நம்ம ஸ்லீவ்லெஸ் டாப் தைக்க போகிறோம்னா 11 இன்ச்சஸே வச்சுக்கலாம். பட் ஸ்லீவ் இருக்க டாப்ன்றதுனால இதில் 1 இன்ச் கம்மி பண்ணி 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நம்ம மெஷர் பண்ணி எடுத்த செஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு ரெண்டுத்துக்கூடையுமே 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பாடியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம ஃபிட்டிங்காக மெஷர்மெண்ட் எடுப்போம். டாப்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் போடுறதுக்கு ஓரளவு லூஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கிளாத்தை வந்து 4ஆக மடித்து தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக இதோட அளவு வந்து 6.25. ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த பாவாடையோட பாடி லென்த் வந்து 11 இன்ச்சஸ். இதை விட வந்து எனக்கு 3 இன்ச் அதிகமாக இருந்தால் போதும். இது வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 3 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் கூட அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ நான் 3 இன்ச் அதிகமாக வச்சு டோட்டல் லென்த் வந்து 14. இந்த சட்டை தைக்கிறதுக்கான அளவு இங்கே நோட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் அண்ட் நெக் அளவு வந்து நம்ம கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் அளவு செஸ்ட்டும் வெயிஸ்ட்டும் ஒரே அளவாக இருக்கிறதுனால நான் ஒன்றா எழுதிக்கிறேன். அண்ட் லென்த், சட்டையோட லென்த், இது மூணுத்தையும் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தில் இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் மெட்டீரியலை கட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்திருக்கேன், அதை 4ஆக மடிச்சிக்கிறேன். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட லென்த் வந்து 15 இன்ச்சு. ஆக்சுவல் லென்த்து 14 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். இதை இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கத்தில் வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம பட்டன் கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு ஆர் வெயிஸ்ட் அளவு எது அதிகமாக இருக்கோ அந்த அளவை விட ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்க கிளாத்தில் 1.5 இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் தையலுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப்போட லென்த் வந்து கரெக்டாக 14 இன்ச் வரும். ஸோ இதுதான் சென்டர். நெக் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த சைடில் நெக் விட்த் மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் ஷோல்டர் அளவு 10 இன்ச்சுன்னு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் பாதி வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹார்மோலுக்கும் அதே லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு 6.25 இன்ச்சு, அதே மாதிரி இடுப்பளவும் 6.25 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பாடி பாவாடைக்கு சட்டை தைக்கும் போது பாடி பாவாடையில் வந்து நெக் டெப்த் என்ன இருக்கோ சட்டையில் வந்து அதே அளவு இருக்கலாம், அதை விட 1 இன்ச் மேலே இருக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் வந்து பாவாடை தைக்கும் போது 1 இன்ச் கம்மி பண்ணேன், இதுக்காக தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது கிராஸில் வச்சு பார்க்கும்போது 4 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது மினிமம் 3.5 இன்ச் இல்லை 3 இன்ச் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் விட்த் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25 இன்ச் வைக்கிறேன். நெக் டெப்த் நம்ம வந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே 3.5 இன்ச் தான். எல்லா ஷேப்பையும் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துக்கும் இதே அளவு தான். இப்போ நம்ம மார்க் பண்ணதான் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீசஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட் பீஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பேக் பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பல்லு டிசைனை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நடுவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து டிசைனுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓரத்துல இந்த மாதிரி மடிச்சு தைச்சிக்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி வரதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட் லைனிங் பீஸை வச்சு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் கீழே பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு கட் பண்ணி கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்டர் அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் அளவுக்கு ஃப்ரண்ட் லைனிங் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் ஒன்று மேலே இருக்க மாதிரி வச்சு தைச்சிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். மேல் தையல் போட்டுக்கலாம். ஷோல்டர்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. பேக் பீஸில் வந்து பட்டன் தைக்கிற இடத்துல வந்து 1.5 இன்ச் விட்டோம். பட் ஜஸ்ட் 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைனிங்கில் 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்குக்கும் லைன் மார்க் பண்ணிக்கலாம் 1/2 இன்ச்சுக்கு. ஸோ இந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் அப்புறம் நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண இடத்துல எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது இந்த பேக் பீஸை இந்த மாதிரி வந்து மெயின் பீஸையும் லைனிங்கையும் இந்த மாதிரி திருப்பிட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போதே க்ராஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதையும் இதே மாதிரி பேக் பீஸை ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். பிசிறு எதுவுமே தெரியாமல் ஷோல்டரில் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர்லேயும் ஹார்மோல்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. பேக்கில் வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்தில் இந்த அளவுக்கு சென்டரில் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் மீதி இருக்க கிளாத்தை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கணும். பஃப் ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் லென்த் வந்து தையலுக்கும் சேர்த்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் செஸ்ட் அளவு என்ன இருக்கோ தையலை விட்டுட்டு செஸ்ட் அளவு என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து தையலுக்கு ரெண்டு பக்கமும் 1 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விட்டுட்டு பார்க்கும்போது 12.5 இன்ச்சஸ். அதே மாதிரி ஷோல்டரில் என்ன அளவுன்னு மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 10 இன்ச்சஸ். ஸோ அதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி என்ன வருதோ அது ரெண்டு பக்கத்துக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். 12.5 மைனஸ் 10 வந்து 2.5 இன்ச்சஸ். அதில் ரெண்டு பக்கத்துக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் 1.25. ரெண்டு பக்கத்துக்கும் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.25 ப்ளஸ் 1/2 இன்ச் 1.75 அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1.75ல லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட லென்த் மார்க் பண்ணிக்கணும். லென்த் மெஷர் பண்ணும்போது இந்த ஷோல்டர் எட்ஜில் வச்சு இந்த ரெண்டு செஸ்ட் பாயிண்ட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஸ்கேலை வைக்கலாம். அதோட லென்த் என்ன இருக்குன்னு மார்க் பண்ணலாம். ஸோ இதோட அளவு வந்து 5 இன்ச்சஸ் வருது. இது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். ஸோ 5.5 இன்ச். மேலிருந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணணும். நான் ஆல்ரெடி பஃபுக்காக ஒரு 3 இன்ச் மேலே விட்டுருக்கேன். அதுக்கு கீழே 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் பஃபுக்கு விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தென் ரிமைனிங் வந்து தையலுக்காக ஸ்லீவ் வித் வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். பஃப் ஸ்லீவுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட் ஷேப்லாம் தேவையே இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு. நான் அதனால லைட்டாக எடுத்திருக்கேன். ஸ்லீவ் எண்டில் இந்த பார்டரை ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே ப்ளீட்ஸ் வரணுமோ அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாக 2 சைடும் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் இந்த பார்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்டரோட அளவு மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அளவு வந்து 4 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஒரு சைடில் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு சைடில் ஆல்ரெடி நான் மடித்து தைச்சி வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஆல்ரெடி நான் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது அப்படியே மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். 2 ஸ்லீவ்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஹார்மோலில் அட்டாச் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நூலெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி மடித்து மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஸ்லீவில் அப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட விட்த் வந்து 4 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணி 2 சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் ஸ்டிச் பண்ணும்போது கீழே ஒரு 3 இன்ச் விட்டுட்டு அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து நம்ம இந்த மடித்து தைக்கணும். அதனால 2 சைட்லையும் கீழ்ப்பக்கம் 3 இன்ச் விட்டுடலாம். கீழ்ப்பக்கம் 3 இன்ச் விட்டதை தனித்தனியாக 2 பக்கமும் மடித்து தைச்சிக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த சைட்லையும் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பா ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவைப்பட்ட பேக் சைடில் வந்து ஷேப் பிடிச்சிக்கலாம். 2 பீஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு மிடில் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஷேப்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த சட்டை போடும்போது வந்து பாடி வந்து வெளியில் தெரியக்கூடாது. உள் பக்கம் இருக்கிற பாவாடையோட பாடி பீஸ் வெளியில் தெரியக்கூடாது. ஸோ கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.